உலகெங்கும் உள்ள ஹோப் டிவி தமிழ் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஒரு இனிய நன்னாளிலே ஓய்வு நாளின் பள்ளி பாடங்கள் நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள கடந்து போகலாம். இதனால் விசேஷமாய் போதகர் கெர்ஷோம் போதகர் சார்ல்ஸ் இருப்பது குறித்து மிகுந்த மகிழ்ச்சி. இருவரையும் நிகழ்ச்சிக்குள்ள நான் வரவேற்றுக் கொள்கிறேன். அருமையான பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம். பாஸ்டர் கெர்ஷோம் துவக்கி வைங்க. துதிகன மகிமை யாவும் இயேசுவுக்கே. தேவனுடைய பிரதான கிருபையினாலே இந்த 2025ஆம் ஆண்டின் முதல் காலாண்டு பாடங்களை நாம் படித்து வருகிறோம். இந்த காலாண்டு பாடத்தின் தலைப்பானது தேவனுடைய அன்பும் நியாயமும். இந்த வார பாடம் 5, தலைப்பு தேவ அன்பின் கோபம். மனப்பாட வசனம் சங்கீதம் 78ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். அவர் தமது உக்கிரம் முழுவதையும் எழுப்பாமல் அநேக தரம் தமது கோபத்தை விலக்கிவிட்டார். பாஸ்டர் சார்ல்ஸ், இந்த பாடத்துக்கான ஒரு அறிமுகம். இந்த பாடத்தின் அறிமுகத்தில் நம்ம ரொம்ப யோசிக்க வைக்கிறாங்க, சிந்திக்க வைக்கிறாங்க. ஏன்னா பொதுவாகவே நாம் தேவன் அன்பானவர் என்று சொல்லும் பொழுது மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்டவர் கோபமே படக்கூடாது, நம்மளை தண்டிக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவருடைய கோபமும் அவருடைய தண்டனை கூட அன்பின் வெளிப்பாடு என்பதை புரிய வைக்கிறது தான் இன்றைக்குரிய பாடமாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, அந்த தீமையை தேவனால் சகித்து கொள்ள முடியாது. ஏன் அப்படின்னா, அந்த தீமை இருக்கிறதுனால யாரோ ஒருத்தர் உபத்திரவப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க, பாதிக்கப்படுறாங்க. அதை ஆண்டவரால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது என்பதை ஆண்டவர் காண்பிக்கிறார். அப்போ தேவனுடைய அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே என்றால் அதில் 2 பக்கம் இருக்கிறது. ஒன்று, தேவன் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அதே நேரத்தில் அவர் கண்டிப்புள்ள தேவன். அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் என்று சொல்லி வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். இதை எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டிலும் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் தான். புதிய ஏற்பாட்டிலும் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் அன்பாக இருக்கிறதுனால தான் அவர் தம்முடைய கோபாக்கினையை வெளிப்படுத்துகிறார். பழைய ஏற்பாட்டில் எப்படி தீர்க்கதரிசிகள் தேவ கோபாக்கினை எல்லாம் வெளிப்படுத்தி பேசியிருக்கிறாங்களோ, அவ்வளவுக்கு அதிகமாக பவுல் கிருபையை குறித்து புதிய ஏற்பாட்டில் பேசியிருந்தாலும் நிறைய வேத பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவனுடைய கோபாக்கினை வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. எல்லாரும் மனம் திரும்புங்க, ஆண்டவர்கிட்ட திரும்ப வாங்க என்று சொல்லுகிற அழைப்பை அவர் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா, சிலுவையில் அன்பை காண்பித்த தேவன் கடைசியாய் அவருடைய நியாய தீர்ப்பை எப்படி முடிக்க போகிறார்னா, அவருடைய கோபாக்கினையிலே முடித்து அவருடைய மீதமான ஜனத்தை மீட்டு கொள்ள போகிறார் என்பதை இந்த பாடத்தில் நாம் படிக்க இருக்கிறோம். பாஸ்டர் கெர்ஷோம், பாடத்துக்குள்ள நம்ம கடந்து போவோம். இஸ்ரவேல் மக்கள் தேவனிடம் செய்த கலகத்தின் சுழற்சி எப்படி கையாளப்பட்டது? நம்முடைய தேவன் நியாயத்தை விரும்புகிற தேவன். தீமையை அவர் வெறுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் பாவமும் தீமையும் அங்கே தேவனின் உணர்ச்சியை தூண்டுகிறதாக இருக்குது. பாஸ்டர் அருமையாக சொன்னாங்க. அதாவது பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவும் தேவன் அங்கே உணர்ச்சி வசப்படுகிறார். அவருடைய சிருஷ்டி அங்கே கஷ்டப்படும் பொழுது தேவனுக்கு அது வேதனை கொடுக்கிறதாக இருக்கிறது. அப்போ ஒரு நியாயம் விசாரிக்கிறவராக இருக்கிறார். இங்கே இஸ்ரவேலுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அநேக முறை தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களை செய்தார்கள். அங்கே ஏழைகளை ஒடுக்கினார்கள். அங்கே குழந்தைகள் அங்கே என்ன செய்தாங்க அப்படின்னா, குழந்தைகள் அஞ்ஞான மார்க்கத்தினரிடத்தில் அவர்கள் கற்றுக்கொண்ட அந்த பழக்கமாக குழந்தைகளை பலி செய்வதாக இருக்கட்டும் சரி, இப்படி அநேக அருவருப்புகளை, துன்மார்க்கமான அருவருப்புகளை அவர்கள் செய்த பொழுது ஆண்டவர் ஒரு 5 காரியத்தை அவர்கள் மத்தியில் செய்ததை நாம் பார்க்க முடியும். முதலாவது, அவர்கள் நடுவில் இருந்து விலகி விடுகிறார். அவருடைய பிரசனம் என்ன செய்துகிறது, அங்கே விலகி விடுகிறதை நாம் பார்க்க முடியும். இக்கபோத். ஆமாம். அப்போது அங்கே புறஜாதியான தேசம் அவர்களை அங்கே அடிமை தினத்தில் வைப்பதை நாம் பார்க்க முடியும். அதாவது 2வது காரியம், புறஜாதிய தேசத்தால் ஒடுக்கப்படுதல். 3வது, மக்கள் விடுதலைக்காக கூக்குலிடுகிறார்கள். 4வது, தேவன் கிருபையாக அவர்களுக்கு இறங்குவார். இறுதியாக, முன்பை விட மிக மோசமாக தேவனுக்கு விரோதமான செயலிலே அவர் ஈடுபடுவதை பார்க்க முடியும். இது வித்தியாசமான ஒரு சங்கீதமாக இருக்கிறது. சங்கீதம் 78ல் தேவன் தம் பிள்ளைகளை எப்படி நடத்தினார் என்று சொல்லப்படுகிறது. இது ரொம்ப ஒரு எல்லாரும் விரும்பி படிக்கக்கூடிய ஒரு சங்கீதம். ஏன் அப்படின்னா, ஆண்டவர் ரிப்பீட்டடாக அவருடைய பிள்ளைகளுடைய தப்பிதங்களை மன்னித்து இருக்கிறார் என்பதற்கு ஒரு அடையாளமான ஒரு சங்கீதம் தான் இந்த சங்கீதம். ஏன் அப்படின்னா, இந்த சங்கீதக்காரன் இந்த பகுதிகளை எழுதும்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வரலாறை அப்படியே முழுசாக இதுக்குள்ளே கொண்டு வரார். இந்த தேவன் எத்தனையோ விசை, கணக்கில்லாத விசை இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மன்னித்து இருக்கிறார். ஆனாலும் அவங்க தங்களுடைய முரட்டாட்டத்தை என்ன பண்ணுறாங்க,
வெளிப்படுத்திட்டே இருக்கிறாங்க. சில நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் ரூமில் டீச்சர் வந்து மன்னிச்சிக்கிட்டே இருப்பாங்க, அந்த பையன் குறும்பு பண்ணிக்கிட்டே இருப்பான். எது வரைக்கும் அப்படின்னா டக்குன்னு ஒரு அடி போடுற வரைக்கும் அவன் அந்த குறும்பை நிறுத்தவே மாட்டான். அது மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களை சில இடங்களிலே ஆண்டவர் சிட்சிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திற்குள்ளாக அவர் தள்ளப்படுகிறார். ஆண்டவர் அவர்களை சிட்சிக்கிறார். இந்த 78ஆம் சங்கீதத்தில் எத்தனை விசை ஆண்டவர் அவர்களை சிட்சித்தார் என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய அன்பிலே சிட்சை என்பது ஒரு மிக முக்கியமான பங்கை வகிக்கிறது. லவோதிக்கேய சபை கடைசி சபை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த சபைக்கு ஆண்டவர் சொல்லும்போது, நான் யாரை அதிகமாய் சிநேகிக்கிறேனோ அவர்களை நான் அதிகமாய் சிட்சிக்கிறேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனால் தேவனுடைய அன்பு என்பது வெறும் நம்மளை தட்டி கொடுக்கிறது மாத்திரமல்ல, நம்மை விசாரித்து நம்மை சிட்சித்து நம்மை தண்டிக்கிறதாக இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இதில் ஆண்டவர் இந்த 78ஆம் சங்கீதத்தில் எவ்வளவு நீடிய பொறுமை உள்ளவராக இருந்தார் என்பதையும் சங்கீதக்காரன் எழுதுகிறாரு. 4வது மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த ஜனத்தை வழி நடத்துகிறதற்கு ஏதுவாக மோசேயை போல வல்லமையான ஊழியக்காரர்களை அதினதின் காலத்திலே ஆண்டவர் அவருடைய திருச்சபையில் ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை நமக்கு காண்பித்து வருகிறார். நல்ல பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமானவர்களே, ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமானவர்களே, இடைவேளை பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள நம்ம கடந்து போகலாமா? தேவ அன்பின் கோபம் பாடத்தை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். பாஸ்டர் கெர்ஷம், உங்களுக்கான கேள்வி, தேவனுடைய கிருபை யோனாவை எப்படி பாதித்தது? வெகுவாய் பாதித்தது என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர் என்ன சொல்றாரு, நான் செத்து விடுகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. அங்கே யோனா 4ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அங்கே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே இதை சொல்லப்பில்லையா? நான் போய் சொன்னல ஆண்டவரே, இதற்காக தான் நான் தர்ஷீஸ்க்கு போனேன். நீங்கள் இரக்கமுள்ள தெய்வம், மன உருக்கமுள்ள தெய்வம், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, அங்கே கோபப்படுவதை நாம் பார்க்க முடியும். இதிலிருந்து நாம் என்ன பாடம் கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, முதலாவது இது யோனாவுடைய மன கடினத்தை நமக்கு உணர்த்துவதாக இருக்கிறது. என்று சொன்னால் யோனாவுக்கு அசிரிய படைகள் காப்பாற்றப்படுவது அவருக்கு விருப்பம் இல்லை. என்று சொன்னால் இஸ்ரவேலுக்கு அநேக தீமை இழைத்திருக்கிறார்கள், அவர்கள் மரிக்க வேண்டும் என்பதுதான் யோனாவுடைய விருப்பமாக இருந்துச்சு. இப்போது நாம் என்ன பாடம் கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கு நம்ம மத்தியில் அநேக யோனாக்கள் காணப்படுகிறார்கள். என்று சொன்னால் நமக்கு ஒருவர் தீமை செஞ்சிட்டாங்க அப்படின்னா அவர்கள் நன்றாக இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளாக வருகிறது. அவர்களும் நல்லா இருக்கக்கூடாது, அவர்கள் குடும்பமும் நல்லா இருக்கக்கூடாது. அவர்கள் ஆசீர்வாதம் பெற்றுவிட்டார்கள் என்று சொன்னால் ஏதோ ஒரு ஓரத்தில் ஒரு நெருடல் ஏற்படுவதை நாம் பார்க்க முடியும். அப்போ இரண்டாவது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அங்கே தேவனுடைய அன்பின் வெளிப்பாடை நாம் பார்க்க முடியும். அங்கே அதுதான் இங்கே யோனா சொல்லுகிறாரு, ஆண்டவரே, நீர் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்பதை அவரே சொல்கிறார். விளக்கி சொல்வதை நாம் என்ன செய்ய முடியும், இங்கே பார்க்க முடியும். அதனால் அங்கே யோனாவுக்கு அங்கே கோபம் வருகிறதை நாம் இந்த பாடத்தின் வாயிலாக பார்க்குறோம். சாபத் ஸ்கூல் முடிஞ்சு டிவைன் சர்வீஸில் அனௌன்ஸ்மெண்ட் டைமில் நான் முன்னாடி மைக்கில் நின்று ஹாப்பி சாபத் சொல்லிட்டு அப்புறம் எதிர்த்தில் திரும்பி பாருங்கள், ரைட் சைடில் திரும்பி எதிர்த்தில் உட்காந்துக்கிறவனுடைய மூக்கு அளந்து பாருன்னு எல்லாம் ஒரே சிரிச்சிட்டாங்க. இன்றைக்கி அந்த கேள்வி வருது பாருங்கள். பாஸ்டர் சார்ல்ஸ், உங்களுக்கான ஒரு கேள்வி என்னென்னா, நீடிய பொறுமை, நீண்ட மூக்கு, இவற்றுக்கு உள்ள தொடர்பு என்ன? ஏன்னா இந்த எபிரேய பதத்தில் வந்து எப்பவுமே நம்ம இந்த இடியம் என்று சொல்லுவோம், ஆங்கிலத்தில் சொல் வழக்கு என்று தமிழில் சொல்லுவோம். இந்த நீண்ட மூக்கு என்பதை ஆண்டவருக்கு ஒப்பிடுவாங்க. ஏன் அப்படின்னா ஆண்டவர் நீடிய பொறுமையாக இருக்கிறாராம். அது பொதுவாக எப்படி சொல்லுவாங்கன்னா, யாருக்கு மூக்கு ரொம்ப நீளமாக இருக்கோ அவங்க ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க என்று சொல்லுகிற வழக்கு. ஆனால் இன்றைக்கி வந்து எல்லாம் மாறிடுச்சு. யாருக்கு மூக்கு பெருசாக நீளமாக இருக்கோ அவங்க தான் அடிக்கடி கோவப்படுறாங்க என்று சொல்லி நாம் பார்க்குறோம். ஆனால் இங்கே நாம் இதை கவனிக்கும் பொழுது பழைய ஏற்பாடு முழுவதுமாகவே அநேக வேத பகுதிகள், பாஸ்டர் நல்ல 2-3 வாக்கியங்கள் சொன்னார். தேவன் நீடிய பொறுமை உள்ளவர் என்பதை தீர்க்கதரிசிகள் நன்கு அறிந்திருந்தாங்க. மோசேவுக்கு ஆண்டவர் தம்மை முதல் முறையாக வெளிப்படுத்தின பொழுது கூட ஆண்டவர் சொல்கிறார், ஒரு கண்மலை வெடிப்பு இருக்குது, நான் அங்கே என்னை நான் உனக்கு வெளிப்படுத்துகிறேன், ஆனால் என் பின்புறத்தை மாத்திரம் நீ பார்ப்பாய் என்று சொல்லி அங்கு யாத்திரையாகும் 33ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் இரக்கமும் நீடிய பொறுமையும் அன்பும் சாந்தமும் தயவுள்ள தேவன் என்பதை அங்கு வெளிப்படுத்துகிறாரு. மோசேயும் தன்னுடைய ஊழியத்தை முடிக்கும் பொழுது அநேக விசை நீர் இந்த ஜனத்தின் மேல் நீடிய பொறுமையாய் இருந்தீர் என்பதை அவர் சாட்சியாகவே சொல்லி அவருடைய ஊழியத்தை முடித்து மரித்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வார்த்தையும் அவிதமாகவே இருந்திருக்கிறது. அதனால் ஆண்டவருடைய குணாதிசயத்தை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, இஸ் அ லாங் சஃபரிங் காட்.
பொறுமையாக இருக்கிறாரு, சகிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, இன்னும் சகித்து கொண்டே இருக்கிறார். ஆனால் இதற்கு ஒரு முடிவு உண்டு, எல்லை உண்டு என்பதை யாரும் மறந்து போகக்கூடாது. ஒரு சேட்டை பண்ணுற ஸ்டூடெண்ட்டுக்கு கரெக்டான ஆன்சர் என்னென்னா நீதி உள்ள கோபமா? பாஸ்டர் கெர்ஷோம், நீதி உள்ள கோபம் என்றால் என்ன? பாடம் என்ன சொல்லுகிறது? ஒரு அருமையான ஒரு உதாரணம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு கார்டனில் எங்கள் பார்க்கில் தன்னுடைய குழந்தை விளையாடி கொண்டிருக்கிறது. ஒரு 3 வயது குழந்தை விளையாடி கொண்டிருக்கிறது. அங்கே சற்று தூரத்திலே தாய் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அப்போது திடீரென்று ஒரு மனிதர் அங்கே வந்து அந்த குழந்தையை அடிப்பதை அங்கே பார்க்க முடியும். தாய் பார்த்து கொண்டு சும்மா இருப்பார்களா? இல்லை, கோபப்படுவார்கள். கோபப்படுவது இயல்பு. இப்போ பாடம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், அப்படிப்பட்ட கோபம் சரியானதாக, அந்த சூழ்நிலைக்கு சரியானதாக பார்க்கப்படுகிறது. அதே போலவே இந்த ஒரு உதாரணம் தேவனுடைய நீதியான கோபத்தை நமக்கு எடுத்துரைப்பதாக இருக்கிறது. முக்கியமாக தீமைக்கு எதிராக அநேக தன்னுடைய சிருஷ்டிகள் அங்கே தீமையினாலே அங்கே கஷ்டப்படும் பொழுது, வேதனைப்படும் பொழுது தேவனுடைய நீதியின் கோபம் அங்கே வெளிப்படுவதை நாம் பார்க்க முடியும். என்று சொன்னால் அவர் நியாயத்தை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். பாஸ்டர் சார்ல்ஸ், நீங்கள் பாஸ்டர்ஸுக்கு பாஸ்டர் ஆகிறீங்க தமிழ்நாடு முழுசா. திடீர்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை மட்டும் அவருக்கு ஆவி வந்துடும். பயங்கரமாக பேசுறது, அடிக்கிறது எல்லாம் பண்ணுறாரு. ஆனால் இயேசு கூட பார்த்தீங்கன்னா, இயேசு தெய்வீக வைராக்கியம் கொண்டு தேவ ஆலயத்திலும் ஓய்வு நாளிலும் என்ன செய்தார்? இங்கே பார்த்தீங்கன்னா ஓய்வு நாளில் அதிகமாக குணமளித்தார் என்று பார்க்கிறோம். இது பரிசேயருக்கும் வேதபாரகருக்கும் மிகுந்த கோபத்தை உண்டு பண்ணினது. இது அவங்க புரிஞ்சிக்கல. ஏன் அப்படின்னா, ஓய்வு நாளில் இவர் குணப்படுத்துகிறாரே, அவங்க ஒரு பிரமாணத்தை எழுதி வச்சுருந்தாங்க. ஆண்டவர் கொடுக்காத ஒரு பிரமாணம் என்னென்னா, ஓய்வு நாளில் என்ன செய்யக்கூடாது, நல்லது செய்யக்கூடாது அல்லது சுகம் கொடுக்கக்கூடாது என்பது. ஆனால் ஆண்டவர் இதை எப்படி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறாருன்னா, பிரமாணம் முழுவதின் நோக்கமே என்ன அப்படின்னா, பிரமாணத்தினுடைய நோக்கம், கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கமே தேவன் இரக்கமானவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய அன்பு, அவருடைய கம்பேஷன் அதில் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் ஆண்டவர் மத்திய 23:23 சொல்லும் போது கூட, நீங்கள் தசம்பாகம் இதில் எல்லாம் ஒற்றத்தலாம்பு இது எல்லா வெந்தயம் எல்லாத்துலேயும் நீங்கள் கொடுக்குறீங்க, ஆனால் தேவனுடைய நீதியும் இரக்கத்தையும் விட்டு விட்டீங்க. ஆனால் அவருடைய பிரமாணத்தில் மிக முக்கியமாய் சொல்லப்பட்டது அதுதான். இப்போ இந்த ஓய்வு நாளில் ஆண்டவர் ஏன் குணமாக்குறார்னா, அதுவும் அவருடைய ஒரு கம்பேஷன் தான். வலியிலே தவிக்கிறவர்களை ஆண்டவரால் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது. அவர்களுக்கு குணமாகுதலை கொடுக்க வேண்டும் என்று அவர் உந்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஓய்வு நாளில் மனம் உடைந்தவர்களை அவர் மீண்டுமாக பரிபூரணப்படுத்துகிறார். ஆனால் இவங்க எதிர்பார்த்தி, அதாவது இந்த ஓய்வு நாளில் எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்க யாருக்கு ஆக்சுவலாக ஊழியம் செஞ்சாங்கன்னா, சாத்தானுக்கு ஊழியம் செஞ்சாங்க. ஏன்னா சாத்தானுடைய விருப்பம் என்னென்னா, அவங்க வியாதியிலேயே இருக்கணும், அவங்க வருத்தத்திலேயே இருக்கணும், அந்த வலி அவங்களுடைய சரீரத்தில் நீட்டித்து இருக்க வேண்டும் என்பது அவனுடைய வாஞ்சையாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் அதை அறிந்தபடியினால் அவருடைய பிள்ளைகளுக்கு ஓய்வு நாளில் என்னத்தை கொடுத்திருக்கிறாரு? சுகத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் இதை தான் யூதர்கள் எதிர்த்தார்கள், அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஓய்வு நாளிலே அவர் நன்மை செய்தார், ஏனென்றால் அந்த ஓய்வு நாளுக்கும் அவர் ஆண்டவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். நல்ல பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமானே, ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமானே, இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள நம்ம கடந்து போகலாமா? நல்ல பாடங்களை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். பாடம் 5, தேவ அன்பின் கோபம். ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு டாப்பிக்கை நம்ம படிச்சுட்டு இருக்கோம். நிறைய காரியங்களை நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம். தீமை இல்லையெனில் தேவ கோபம் இல்லை. சரியா தவறா? தொடர்ச்சியாக நம் தேவனுடைய அன்பை குறித்து நாம் படித்து கொண்டிருக்கிறோம். நல்ல ஒரு கேள்வி. வேதம் முழுவதும் பார்த்தோம் என்று சொன்னால், தேவ பிள்ளைகள் அங்கே தீமையினால் கஷ்டப்படும் பொழுது, வேதனைப்படும் பொழுது தேவ கோபம் வெளிப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போது அநியாயமாய் ஒடுக்கப்படும் பொழுதும் ஆண்டவன தன்னை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். நீதியான கோபத்தை அது வெளிப்படுத்துகிறார். அவருடைய சிருஷ்டிகளும் பாதிக்கப்படும் பொழுது அது வேதம் முழுவதும் அநேக இடங்களில் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே புலம்பல் 3ஆம் அதிகாரம் 32-33 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறது இல்லை. இப்போ வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் மனப்பூர்வமாக அதை செய்வதில்லை. மனுஷனை தண்டிப்பதாக இருக்கட்டும் சரி, நியாயம் விசாரிப்பதாக இருக்கட்டும் சரி, ஆண்டவருக்கு அது மனப்பூர்வமான ஒரு செயல் இல்லை. ஆனால்
அவர் எப்படி அவருடைய குணம் ஒரு அன்பான குணமாக இருக்கிறதோ அதே போல் அவர் நியாயத்தையும் நிலைநாட்ட வேண்டும். அதனால் என்ன செய்கிறாரு, மனிதனை தண்டிப்பதையும் அவர் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அவர் தீங்குக்கு மனஸ்தாகப்படுகிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி யோனாவுடைய புஸ்தகத்தில் நாம் பார்த்தோம். சங்கீதம் 8:11-14 வாசிக்கும் பொழுது தேவன் தன்னுடைய ஆதங்கத்தை அங்கே தெரிவிக்கிறார். என் ஜனமே என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை, ஆகையால் அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன், தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாய் திருப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரு அங்கே சொல்வதை நாம் பார்க்க முடியும். அப்போது தீமை இல்லையேல் தேவ கோபாக்கியம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். பாஸ்டர் சார்ல்ஸ், எருசலேமின் மேல் பாபிலோனியர்களை வைத்து கொண்டு வரப்பட்ட நியாய தீர்ப்பு யாருடைய செயல், ஏன் அப்படி சம்பவித்தது? இது தேவனுடைய செயல் என்று நாம் பார்க்கிறோம். எப்பவுமே ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக முன்னுரைப்பார். கல்தையர்கள் உங்களை கொள்ளை கொண்டு போவார்கள் என்பதை எரேமியாவின் மூலமாகவும் அதுக்கு முன்னாடியும் அநேக தீர்க்கதரிசிகள் மூலமாக ஆண்டவர் இந்த எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்தார். காரணம் என்ன அப்படின்னா, இவர்கள் விக்கிரக ஆராதனைக்குள்ளாக போய்விட்டார்கள், வேசித்தனம் தேசத்திலே மிகுதியாக பெருகிவிட்டது. இதனால் தேவனுடைய கோபாக்கினை வெளிப்பட்டு இந்த எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்குறார். இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் புக் ஆஃப் ஜட்ஜஸ் நியாயாதிபதிகளின் புத்தகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவனை இவங்க மறந்து போகும்போது அல்லது தேவனை விட்டு இவங்க தூரமாக போகும்போதெல்லாம் சத்துருக்களை ஆண்டவர் அனுப்புவார். ஏன் அப்படின்னா, சத்துருக்களால் நெருக்கப்படும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் இப்போ யாரை தேடணும்? ஜீவனுள்ள தேவனை தேடி முழு மனசோடு தங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவர் அவர்களை விடுவித்திருக்கிறார் என்பதை காமிச்சிருக்கிறார். ஒருவேளை இங்கே ஆண்டவர் பாபிலோனை நான் கொண்டு வர போகிறேன் என்று சொன்ன உடனே இவர்கள் முழு மனசோடு ஆண்டவர்கிட்ட திரும்பி இருந்தால் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, அவர்களை தடுத்து இருக்க முடியும் ஆண்டவரால். இது ஒரு கண்டிஷனல் ப்ராஃபஸி தான். ஆனால் இங்கே ஆண்டவர் இவங்க மனம் மாற மாட்டாங்க என்பதை அறிந்து 70 வருஷம் இவங்க நிச்சயமாக எங்கே தான் இருக்க போகிறாங்க? பாபிலோனிலே அடிமையாகத்தான் இருக்க போகிறார்கள் என்பதை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். இப்போ இங்கே என்ன ஒரு விஷயத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் கற்றுக்கொண்டாங்கன்னா, பாபிலோனின் இருந்த விக்கிரகமாகிய அந்த தேவங்கள் அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கவில்லை, ஜீவனுள்ள தேவன் தான் நேபுகாத் நேச்சரை ஒரு கருவியாக என்ன பண்ணார், பயன்படுத்தினார். அது ஆங்கிலத்தில் சொல்கிறோம் இல்லையா, த சோசன் வெசல் ஆஃப் காட். இவன் வருகிறான், இவர்களை எல்லாரையும் கொள்ளை கொண்டு போகிறான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் பாபிலோன் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தது. ஆனால் அதே பாபிலோனை பிற்பாடு ஆண்டவர் என்ன பண்ணார், நியாயம் தீர்த்தார். அப்படின்னா இதில் என்ன ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாருன்னா, யாராக இருந்தாலும் சரி தேவனுடைய கோபாக்கியனைக்கு என்ன பண்ண முடியாது, தப்ப முடியாது. தேவனுக்குள்ளாக நிலைத்திருந்தால் மாத்திரமே நாம் தப்பித்து கொள்ள முடியும் என்பதற்கு அங்கே இருந்த தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மீதமானவர்கள் சாட்சியாக இருக்கிறாங்க. கடைசியான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதோ ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை தண்டித்திருந்தாலும் அவருடைய நீடிய பொறுமை இரக்கத்தினாலே மீண்டுமாக அவர்களை தங்களுடைய தேசத்திலே கொண்டு வந்து அவர்களை எடுப்பித்து கட்டினார் என்று நாம் பார்க்கிறோம். பாஸ்டர் கெர்ஷோம், தேவ கோபாக்கினைக்கு எப்பொழுது முடிவு வரும்? ஒரு நல்ல கேள்வி இது. தேவ கோபம் எதற்கு வெளிப்படுகிறது என்று சொல்லி நாம் தொடர்ச்சியாக படித்துட்டு வரோம். எங்கே தீமை வெளிப்படுகிறதோ, அநியாயம் நடக்கிறதோ, அங்கே தேவ கோபம் வெளிப்படுகிறது. அடிப்படையாகவே தேவனுடைய குணமானது நேசிக்கிற குணம். தேவன் அன்பாகவே இருக்கிறார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் கோபம் எதற்கு வெளிப்படுகிறது என்று சொன்னால், ஒரு காலகட்டத்தில் தீமை நுழைந்ததை நாம் பார்க்கிறோம். என்றைக்கு அந்த தீமை முடிவுக்கு வருகிறதோ, உலக முடிவிலே இந்த தீமை ஒழியப்படும், அங்கே அழிக்கப்படும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த நாட்களிலே ஆண்டவராகிய தேவ கோபாக்கினையும் அங்கே எழும்புவதில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அங்கே அதற்கான தேவை இல்லை. அங்கே என்னென்று சொன்னால் அநியாயம் நடக்கப் போவதில்லை. தன்னுடைய சிருஷ்டிகள் அங்கே வருத்தப்படுவது போல, ஏன்னா கண்ணீர் இல்லை, கவலை இல்லைன்னு சொல்லி ஆண்டவராகி தேவன் அங்கே நம்மளுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், அந்த புதிய வானம் புதிய பூமியில். அப்படிப்பட்ட சூழலிலே யுகங்கள் நெடுங்கிலும் தேவனுடைய அன்பை மாத்திரமே நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா படிக்க போகிறோம். அப்போ தேவ கோபாக்கினைக்கு இடம் இல்லை என்கிற ஒரு மேன்மையான வாக்கு தத்தத்தை நாம் அறிந்திருக்கிறோம். அதே நாகூம் 1ஆம் புத்தகத்திலே 9ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அஃப்ளிக்ஷன் ஷால் நாட் ரைஸ் அப் செகண்ட் டைம், மறுபடியும் வராது என்கிற ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாஸ்டர் சார்ல்ஸ், பாடத்தை நிறைவு செய்கிறோம். தேவ கோபாக்கினை, மனித பழிவாங்குதல் இரண்டிற்கும் உள்ள வேற்றுமை ஒற்றுமை என்ன? இந்த கேள்வி கொஞ்சம் ரொம்ப சென்சிட்டிவான கேள்வி, நம்ம இதை ரொம்ப கவனமாக படிக்கணும். இங்கே அதே ப்ராக்டிக்கலான இதை எடுத்துக்கோமே. பாபிலோனியர்களை ஆண்டவர் அனுப்புகிறார். அனுப்பும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீங்கள் சண்டை பண்ணாமல்
அமைதலாக நீங்கள் போயிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உயிரோட போகலாம், 70 வருஷம் அங்கே அடிமையாக இருந்துட்டு திரும்பி வந்துடுவீங்க. ஆனால் அவங்களோட யுத்தம் பண்ண நீங்கள் நினைப்பீங்கன்னா நீங்கள் மடிந்து போவீர்கள் என்பதை சொல்லிட்டார். சாய்ஸ் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டார். அப்போ இதில் என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, தேவனுடைய நீதியான பழிவாங்குதல் ஒரு மனிதனை கொண்டு அல்லது பாபிலோனியர்களை கொண்டு ஆண்டவர் செய்திருந்தாலும் தேவனுடைய செயலிலே அங்கே அன்பு இருந்தது. அதை ஆண்டவர் முன்னமாகவே அவர்களுக்கு எல்லாவற்றையும் தெளிவாக சொல்லிடுறார். எரேமியாவும் சொல்றாரு. ஆமாம், அந்த எச்சரிப்பை அவங்க கேட்டு அமைதலாக போயிருந்தாங்கன்னா 70 வருஷம் அங்கே இருந்துட்டு சமாதானமாக திரும்பி வந்திருப்பார்கள். ஆனால் எதிர்த்து நின்றவர்கள் தான் மாண்டு போனார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் பழிவாங்குகிற பாபிலோனியர்கள் எரிச்சலோடும் கோபத்தோடும் செய்ததை ஆண்டவர் அறிந்தபடியினால் பிற்பாடு அவர்கள் மேல் தேவ கோபாக்கினை வெளிப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். அதனால் ஆண்டவர் எனக்கு இப்போ இவரை அடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அடித்தேன்னு அதற்கேற்ற ஒரு ரியாக்ஷன் இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சோதிக்கிறார். இதை சவுல் ராஜாவுடைய வாழ்க்கையிலும் தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையிலும் பார்க்க முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுல் ராஜாவுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருந்தாருன்னா யாரை போட்டு தள்ளியிருப்பார்? தாவீதை போட்டு தள்ளியிருப்பார். ஆனால் அந்த வாய்ப்பை யாருக்கு கொடுக்கல? சவுலுக்கு கொடுக்கவில்லை. ஆனால் தாவீதிற்கு எத்தனையோ விசை ஆண்டவர் கொடுத்தார். ஏன் அப்படின்னா, இதோ இவன் தேவனுக்கு பயந்தவன் என்றதும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் இவன் கையை போட மாட்டான் என்பதை ஆண்டவர் அறிந்தபடியினால் சில நேரத்தில் ஆண்டவருடைய ஞானம் ரொம்ப கவனமாய் மனிதர்களுக்குள்ளாக கிரியை செய்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆனால் இதில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மிக முக்கியமான பாடம் என்ன அப்படின்னா, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை உண்டு பண்ண மாட்டாது. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் அதை சொல்கிறாரு, ரொம்ப அழகாக சொல்கிறார். அதனால் நம்ம கோவப்படுறதுனால ஏதோ நம்ம நீதியானவங்க நல்லவங்கான அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நாம் கவனமாக இருக்க வேண்டும், ஞானமாக இருக்க வேண்டும். நல்ல பாடங்களை படித்து கொண்டிருந்தோம். பாடத்தை நடத்தி கொடுத்ததுக்காக நிகழ்ச்சியின் சார்பாக இருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.